இன்சொல் அமுது வழங்குபவர் தா. ராமலிங்கம் அவர்கள். உழைப்பு என்கிற ஒன்று இல்லாமல் வெற்றி என்கிற ஒன்று வாழ்க்கையில் இல்லை. என்னதான் வசதி அல்லது பணம் அல்லது அதிகாரம் அல்லது வாழ்க்கை நிலை பிறப்பாலோ அல்லது சூழ்நிலைகளாலோ ஒருவருக்கு அமைந்துவிட்டால் கூட உண்மையான உழைப்பு ஒருவனை உயரத்திற்கு கொண்டு போகும். அந்த உழைப்புக்கு ஈடு இணை எதுவும் இல்லை. அதனால்தான் தமிழில் ஒரு மொழி சொல்லுவார்கள், உழைப்பின் வாரா உறுதிகள் உளவோ. எவ்வளவு சிக்கல்களிலே இருக்கிறவரும் உழைத்தால் உயர்கிறான். அது வெறும் வாய்மொழியாக இருந்து பயன் இல்லை. தொடர் முயற்சிகள் மனிதனுக்கு வெற்றியை தருகின்றன. முயற்சி திருவினை ஆக்கும் என்பது தமிழ் பழமொழி. திருவினை ஆக்கும்னா என்ன? உனக்கு செல்வத்தை கொண்டு வரும். செல்வம்னா பணம் என்றே வைத்துக்கொள்ள வேண்டும் என்பது இல்லை. வாழ்க்கையிலே வரக்கூடிய எந்த வளர்ச்சியும், அறிவுபூர்வமான வளர்ச்சி, அதிகாரபூர்வமான வளர்ச்சி, செல்வம் தரக்கூடிய வளர்ச்சி எல்லாம் அந்த திரு என்கிற ஒரு சொல்லில் அடங்கும். முயற்சி திருவினை ஆக்கும். ஆனால் உழைக்க விரும்பாமல் பணம் சேர்க்க விரும்புபவர்கள் உண்டு. ஆனால் அப்படிப்பட்டவர்கள் வாழ்க்கையிலே நிம்மதியாக இருக்க வாய்ப்பு இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். நீதிமன்றங்களிலே தந்தை சம்பாதித்த சொத்துக்காக வழக்காடி கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் தம்பிகளையெல்லாம் பார்க்குறப்ப தங்கள் உழைப்பின் மேல் நம்பிக்கை இல்லாமல் ஏன் தந்தையின் சொத்துக்காக இப்படி அடித்துக் கொள்கிறார்கள் என்று நினைப்பது இயல்பு. ஒரு சின்ன உதாரணம் சொல்லுவார்கள். இந்த அண்ணன் தம்பி சொத்தை பிரிக்கிற தகராறு எப்படி போகும் என்று. ஒரு அப்பா இறந்தார், 2 பிள்ளைங்க, ஒரு தென்னை மரம், ஒரு பசுமாடு, ஒரு போர்வை. இந்த 3 தான் அப்பா விட்டுட்டு போன சொத்து. இதை எப்படி 2ஆ பிரித்து கொள்ள முடியும்? பஞ்சாயத்து கூட்டினார்கள். அண்ணன் ரொம்ப புத்திசாலித்தனமாக நினைப்பதா நினச்சி அவன் என்ன சொன்னான், தென்னை மரத்தினுடைய மேல் பங்கை நான் எடுத்துக்கொள்கிறேன், கீழ்ப்பங்கை தம்பி எடுத்துக்கொள்ளட்டும். பசுமாட்டினுடைய பின்புறத்தை நான் எடுத்துக்கொள்கிறேன், முன்பக்கத்தை தம்பி எடுத்துக்கொள்ளட்டும். போர்வையை இரவிலே நான் பயன்படுத்துகிறேன், பகலிலே தம்பி பயன்படுத்தி கொள்ளட்டும்னு சொன்னான். தம்பியும் சரி என்றான். சொத்தை பிரித்தார்கள். என்ன நடந்தது? தென்னை மரத்தினுடைய கீழ்ப்பக்கம் தம்பிக்கு, அவன் அதில் தண்ணி ஊற்றி எரு போட்டான். மேல் பக்கம் அண்ணனுக்கு அவன் காயை பறித்து கொண்டான். பசுமாட்டுக்கு புண்ணாக்கையும் தீனியையும் முன்பக்கத்திலே தம்பி வைத்தான், பின்புறத்திலே அண்ணன் பால் கறந்து கொண்டான். இரவிலே அண்ணன் போர்வையை போர்த்தி பயன்படுத்தினான், தம்பி பகலிலே மடித்து வைத்தான். கொஞ்ச நாள் போச்சு, தம்பிக்கு விவரம் தெரிஞ்சது. உடனே அவன் என்ன பண்ணா, தண்ணி ஊற்றுறத தென்னை மரத்துக்கு நிறுத்திட்டான், காய்க்கிறது நின்று போச்சு. பசுமாடுக்கு தீனி கொடுக்கறதுக்கு பதிலாக மிளகாயை சூடு பண்ணி புகையை மூக்குக்கிட்ட வச்சான். அண்ணன் பால் கறக்க போனப்போ பசுமாடு எட்டி விட்டுது. பகல்லையே போர்வையை நனைச்சி வச்சான். அண்ணன் ராத்திரியில் பயன்படுத்த முடியல. அப்புறம் 2 பேரும் சமமாக போனார்கள்னு நம்முடைய தமிழ்நாட்டு கிராமிய கதை ஒன்று உண்டு. என்னுடைய உழைப்பில் நான் உயர்வேன் என்கிற எண்ணம் இருந்தால்தான் ஒருவன் உயர முடியும். அப்பா சம்பாதிச்ச சொத்து, தாத்தா சம்பாதிச்ச சொத்து என்பதற்காக அடித்து கொண்டு நிற்பதை விட என்னுடைய அறிவையும் என்னுடைய உழைப்பையும் பயன்படுத்தி நான் உயர்வேன் என்கிற எண்ணம் மனதிற்குள்ளே வந்து அமர்ந்தால் வாழ்க்கை வசந்தமாக இருக்கும் என்பதிலே ஐயமில்லை. இன்சொல் அமுது வழங்கியவர் த. ராமலிங்கம் அவர்கள்.